சிஎஸ்கே டீமுக்கு ஓப்பனர்லேயே அதுவும் அவங்க சொந்த மண் சேப்பாக்கத்திலேயே எல் கிளாசிக்கோ வந்து பார்த்திங்கன்னா செமையாக வின் பண்ணி அவங்களோட சீசனை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ளோஸ் கேம் மாதிரி தான் போச்சு, வழக்கம் போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் மாதிரி. அவங்க டிப்பிக்கல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓல்டு மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. பட் மேட்சை அருமையாக முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. டோனி உள்ளே வந்ததாலும் அவர் ஃபினிஷ் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் வருத்தப்படலாம். மேபி நெக்ஸ்ட் மேட்சஸில் அப்கமிங் மேட்சஸில் அவர் ஃபினிஷ் பண்ணுவார் நம்புவோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பேட்டிங்கால் இந்த மேட்ச்சை ஜெயிக்கல, பியூர்லி பவுலிங்கால் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது ஸ்பின் பவுலிங், அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சீசன் போக போகிறாங்க. அதை தான் ஆக்ஷன்லேயும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 3 தரமான ஸ்பின்னர் வச்சு தான் அந்த டீமோட பவுலிங் அட்டாக்கே அமைஞ்சிருக்கு. கலீல் அஹ்மத் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணவர் இஃப் அண்ட் பட்டால் தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் அவரோட ஒரு திறமை வந்து காட்டினார். இப்படி தாண்டா நாங்கள் பண்ண போகிறோம். கலீல் அஹ்மத் அந்த ஓப்பனிங்கில் 2 விக்கெட் எடுத்தது, மெயினாக ஓப்பனர்ஸ் 2 பேர்த்தையுமே கழட்டினார். ரிக்கல்டன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவரோட விக்கெட்டை எனக்கு தெரிஞ்சு க்ரூஷியல் நினைக்கிறேன். அவரோட பவுலிங்கை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நூர் அகமத் செமையான பவுலிங் போட்டு 4 விக்கெட் ஆள் எடுத்தார். அவருக்கு தான் ஐ திங்க் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்படும். திலக் வர்மாவோட விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான டயத்தில் எடுத்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ரன்னு போய் மேட்ச் இன்னுமே க்ளோஸாக போயிருக்கலாம். நூர் அகமத் வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மாவோட முக்கியமான விக்கெட்டை முக்கியமான நேரத்தில் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸை பேக் ஆன் கேம் கொண்டு வந்தார். மும்பை இந்தியன்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாட்டி எதுக்கு வந்தார்னே தெரியல, வந்தார் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் பார்த்திங்கன்னா 22 பாலில் தரமான 50, ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் இந்த ஐபிஎல்லில் பயங்கரமாக ஆடினார். சீக்கிரம் இந்தியா டீமுக்கு ஆடணும்னு நான் ஹோப் பண்ணுறேன். அவர் வந்து அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக ஆகிருதான் நினச்சிட்டு இருந்தான். பட் அவரோட விக்கெட் போனதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங் பவுலிங் டோனி வந்து ஃபினிஷ் பண்ண முடியலனாலும் அவரோட ஒரு ஸ்டெம்பிங் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சரை போட்டு பிறந்ததை என்ன நினைக்கிறீங்க? 70க்கு மேலே ரன்னை கொடுத்தாரு. ரொம்ப சோகமான விஷயந்தான். ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்த பங்காளின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஆகிட்டார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சூரியகுமாரோட கேப்டன்சி இதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஒரு கேப்டன் பண்ணும்போது அவருக்கு நிறையா பவுலிங் வேரியேஷன் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ட்ரை பண்ணார். நமந்தீர்லாம் கொண்டு வந்தார் பவுலிங்கில். செமையான ஒரு நடந்துச்சு. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இம்பேக்ட் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கரண் சர்மா தான் வருவாங்கன்னு சொல்லி வேர்ல்டே சொல்லும் போது புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் 8 வந்தாங்க. பயங்கரமான ஒரு பவுலிங் போட்டார். அவர் 3 விக்கெட் எடுத்தார். மெயினான ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டுபே விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதாவது மும்பை இந்தியன்ஸை திருப்பி கேமுக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். ஐ திங்க் அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா போடுறாரு, நல்லா தைரியமாக தூக்கி போடுறாரு. இதே மாதிரி நமக்கு நல்லா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய நம்மளோட யுஸ்வேந்திர சகல் தான் கண் முன்னாடி வந்தார். நல்லா ஒரு பேட்டிங் பிச்சாக இல்லாமல் பவுலிங் பிச்சாகவும் இல்லாமல் நடுத்தரமான பிச்சாக இருந்துச்சு. 100 எக்ஸ்ட்ரானரி பவுலிங்னால் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தரம் புரண்டு போனாங்க. ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணது தெளிவாக தெரிஞ்சு. ஆனால் அடுத்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா வந்துடுவார். பூம்ரா எப்போ வருவார் ஏது வருவார் சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அவங்க பாருங்கள். இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் அபாரமாக வின் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் நடந்துச்சு, SRH vs ராஜஸ்தான் ராயல்ஸ். வழக்கம் போல் SRH ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதே தான் நடந்துச்சு. போட்டு 6 4ன்னு வெளுத்தாங்க. இஷான் கிஷன் வேறு தரமான ஒரு செஞ்சுரி அடித்தார். அந்த மேட்சை பார்க்குறக்கே ஆக்சுவலாக பவுலர்ஸோட நிலைமையிலேருந்து பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா SRHோட ட்ராக்கும் அப்படி இருக்குது, அவங்க ஸ்டேடியமும் அப்படி இருக்குது. நல்லா ரன்ஸ் போச்சு. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. 242 அடித்தாங்க. பட் இருந்தாலும் 10வது ராஜா. ஆனால் இதுலேருந்து என்ன ஒன்று தெரிய வருது அப்படின்னா, SRHோட பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி வீக்காக தான் இருக்குது. போன தடவை கூட சமி 8 வந்தாங்க, ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் டேக்கர் 8 வந்தாங்க. நட்ராஜன் மற்றும் புவனேஸ்வர் குமாரும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பவுலிங்கில் ஒரு சின்ன ஒரு கேப் தெரிகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதே மாதிரி ஹோல் சீசன் போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. பார்ப்போம் சன்ரைஸ் ஹைதராபாத்தோட சீசன் இந்த என்ன ஆக போகுது அப்படின்னு. ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஐபிஎல்லில் இப்போதைக்கு ஒரு மாதிரி க்ளோஸ் மேட்சஸ் வந்துட்டுருக்கு. நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் LSG மேட்சோட ப்ரிவ்யூ நம்ம சேனலில் காலையில் 10 மணிக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.